தமிழ் மக்கள் அனைவருக்கும் சாம் கவி விலாக்ஸின் கவிதாவின் அன்பு வணக்கம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இவங்களோட கிராஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இங்கேருந்து அப்படியே 3 வைங்க. அப்புறம் அதிலேருந்து 1.25, அப்புறம் இங்கேருந்து 1.25. ஃபஸ்ட்டு இந்த வந்து இது வரையும் 3 வச்சுருங்க. அந்த 3 வச்ச இடத்துல இருந்து இங்கேருந்து ஒரு 1.25, இங்கேருந்து ஒரு 1.25 வச்சுட்டு மேலே ஒரு 2. இப்போ வந்து இந்த முக்கோண சைஸ் வந்துருச்சா, இதே மாதிரியே இது 3 வச்சாச்சு. இதுல இருந்து ஒரு 1.25, இதுல இருந்து ஒரு 1.25, மேல இருந்து 2. கரெக்டா டாட் பிடிக்கிறது 2 ஒரே அளவா பிடிக்கணும். இல்லைன்னா ஒரு டாட் பெருசாகவும் ஒரு இது சிறுசாகவும் வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டாட் பிடிக்கிறோம். இதை அப்படியே மடக்கி இப்படி தூக்கிட வேண்டியதான். தூக்கிட்டு இந்த 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். குறிச்ச 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். அது மாதிரி இதுல 2 இருக்கா அப்படின்றதையும் அளந்து பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்க, பட்டன் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அதை 2ஆ மடிக்கணும். மடிச்சிட்டேன். அதை அதில் போட்டு பின்ன மாட்டி வச்சுட்டு இந்த நம்ம பிடிச்சிருக்கோம் பாருங்களேன், அதை நல்லா ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு இங்கேருந்து 2, அதாவது கொஞ்சம் நார்மலாகவும் ஒல்லியாகவும் இருக்கிறவங்களுக்கு 2 வைங்க. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு 3 வரையும் வைக்கலாம். அவங்க சட்டையினுடைய அளவை பொறுத்து. அதே மாதிரி இந்த 2 டாட் பிடிச்சேன்னா அதுக்கப்புறம் 3வது டாட் வந்து இந்த கம்பு கோல் ஆம் கோல் இருக்கு பாருங்களேன், அதுல இருந்து இந்த நம்ம பிடிச்சிருக்கோம்ல அதை நோக்கி நேரம் வர மாதிரி செட் பண்ணணும். வந்து கரெக்டாக இருக்கும், ஒரே அளவாக இருக்கும். இதுவும் அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுவும் அதே 2 தான் நான் வைப்பேன். உங்களுக்கு அங்கே அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டாட் பிடிச்சிட்டேன். இதுதான். அதுக்கப்புறம் பட்டி சேர்க்கணும். டாட்டை பிடிச்சிட்டு பட்டி. பட்டியில இந்த இடத்துல மாத்திரம் நம்ம தையல் போட்டுருக்கோம் பாருங்களேன், அதை லைட்டா மடக்கி விட்டுக்கிட்டு தான் பண்ணணும். அப்புறம் தான் அது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஒரு அமுக்கு தையல் போடணும். மேலேயே அப்படியே அமுக்கு தையல் போடணும்.
பாருங்கள். இப்போ வந்து ஒரு பக்கத்தில் உள்ள கிராஸு பட்டி எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்.